நடந்து அந்த இதோட போகும்போது தான் அவங்க கேரளாவில் இடுக்கி என்னும் ஒரு மலை கிராமத்திற்கு சென்று அந்த மலைவாசிகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அங்கிருந்து கண்ணகி தாயார் அம்மையார் அவர்கள் நேரடியாக கைலாயம் போனதாக வரலாறு உள்ளது. இந்த வரலாறை எனக்கு சொன்னது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புரொஃபசர் தெய்வநாயகம் அவர்களால் இந்த வரலாறு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு. புரொஃபசர் தெய்வநாயகம் ஐயாவின் தகப்பனாரும் பூம்புகார் கண்ணகி வாழ்ந்தது இங்குதான் உண்மைதான் என்று கடலுக்குள் சென்று சில தடயங்களையும் கண்டுபிடித்து இருந்தார்கள். இதை மிக சிறப்பான முறையில் ஐயா மதியழகன் ஐயா சொன்னாங்க. ஐயா சபாபதி ஐயாவும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடந்திருக்காமல் இருக்கலாம் என்று சொன்னதற்கு சபாபதி ஐயா அருமையாக அதை பதில சொன்னார். மன்னிக்கவும், நடந்தது உண்மை 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 என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. இப்படிதான் இப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கோவலனை பத்தியும் கண்ணகி பத்தியும்